ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து அந்த பாணி. ஸோ இன்னைக்கு Q&A, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். வீடியோ ஒன்றா பார்த்துட்டே வரலாம். வீடியோ பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருக்கேன். அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஷேர் பண்ணுங்கள் சேனல்லையும் வீடியோவையும். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு பொருளாதார உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்மளுடைய மற்ற 2 சேனலான நெத்தில இந்த மணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ இதையும் பாருங்கள். 3 சேனலையும் சேனலுடைய வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இல்லாட்டி அவங்க மொபைல் பிடுங்கி நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் டைம் யூடியூபர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு திடீர்னு ஒரு ஒரு ஆர்வம், ஒரு எண்ணம். என்ன அப்படின்னா 2026 இது என்ன ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஆச்சா? இப்போ தொடங்கி இந்த 2026க்குள்ள ஒரு புதுசா ஒரு சேனல் தொடங்குறோம்னு வச்சுக்குவோமே. சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியுமா? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். ஒரு 2 நாள் இல்ல 2 நாள், 3 நாளைக்கு ஒரு தடவ ஒரு வீடியோ போடுற மாரி. டெய்லி வீடியோலாம் கிடையாது. ஒரு 2 நாள், 3 நாளைக்கு ஒரு தடவ ஒரு வீடியோ போடுற மாதிரின்னு ஒரு சிந்தனை. சரிங்களா? என்ன மாதிரி பேசலாம் அப்படிங்கிற ஒரு இதுனா, எனக்கு ரொம்ப நாளா இந்த நாட்டு நடப்பு, அப்புறம் அரசியல் இதெல்லாம். ஏன்னா நான் நியூஸ் படிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த ஒரு ஏரியால வந்து நான் ரொம்ப அப்படி வீக்கா இருக்க மாரி இருந்தது. ஸோ, அப்போ அதில நம்மளுடைய கருத்துக்கள பகிரலான்னு ஒரு எண்ணம். ஸோ, அதற்கு பேர் தேடிக்கிட்டு இருக்கேன். நித்திலன் தண்டபாணிங்கிற பேர வுட்டு போட்டு காமனான ஒரு டெர்ம். நல்ல தமிழ் சார்ந்ததா இருக்கணும். வாயில நுழையிற மாரி இருக்கணும். பலாப்பழம்னு வைக்க முடியாது. வைக்கலாமே, நல்லா தான் இருக்கும். ஏன் பலாப்பழம்னு வைக்கக்கூடாது? உங்களுடைய சஜஷன் சொல்லுங்களேன். பலாப்பழம்னு இருந்தாலே நல்லா இருக்குன்னு வச்சிரலாம். இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு நல்ல பேர் இருந்ததுன்னா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கீழ கமெண்ட் பண்றதுக்கு முற்படுறீங்க. நித்திலன் அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஆன்மீகம் தான் சரி. இந்த மாரி இதுக்கெல்லாம் போகாதீங்க. அப்படி இப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றீங்கன்னா, தாராளமா நீங்க பண்ணலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா, அதற்கு நான் பதில் சொல்லணும்னு முற்பட்டேன் அப்படின்னு சொன்னா, பரவாயில்லைங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு. எனக்கு அது பண்ணணும்னு விருப்பம் இருக்கு. அத நான் பண்ண தான் போறேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுடைய எனர்ஜி நீங்க வீண் பண்ண வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பட் நீங்க அதுக்கப்புறமும் கருத்த சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி தாராளமா சொல்லலாம். நோ இஷ்யூஸ். பட் என்னுடைய பதில் அதுவா தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ, அதனால அந்த சேனலினுடைய பெயர் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஆம் யாஹ்! முதல் கேள்விக்குள்ள போயிரலாங்களா? எஸ். விஷ்ணு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகமே எல்லாமே மாயை அப்படின்னு சொன்னா, ஏன் வந்து கிருஷ்ணர் இந்த உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு? ராதாவும், கிருஷ்ணரும் வந்து கல்யாணமே பண்ணிக்கல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து போர வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்த ஈவில் திங்ஸ் அரைஸ் வென் டேக் ரீபர்த் அஸ் காளி இன் திஸ் வேர்ல்ட். ஓகே. ஏதாவது வந்து கெடு செயல்கள் செய்யும்பொழுது, நானே இந்த உலகத்தில காளியாக மறு அவதாரம் எடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார்ல. ஸோ எல்லாமே தெரிந்த ஒருத்தர் ஏன் இந்த மாரிலாம் பண்ணாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் வந்து எதையுமே சீரியஸா எடுத்துக்கலீங்க. கடவுள் வந்து சம்ஹாரம் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது இயற்கை பேரூழி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலுமே, தெய்வம் ஒரு ஒரு செயலை செய்கிறது. ஒரு அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தெய்வம் செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். இது இயற்கை பேரிடர், பேரூழி அப்படிங்கிறதெல்லாமே இருக்கலாம். இல்ல போர்கள்னால வந்து மனிதனுக்கு மனிதனே வந்து சண்டை போட்டு செத்துக்கலாம். ஆனா கிருஷ்ணர்னுடைய இடத்துல பார்க்கும்பொழுது, கிருஷ்ணருடைய வேலை என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் அடிச்சுக்கிறதுக்கு அவங்களுடைய ஈகோவ பூஸ்ட் பண்ணி விட்டாரு. அவ்வளோதான் அவருடைய வேலை. வேற அங்க ஒண்ணுமே பண்ணல. அவர் எதையுமே சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. இப்ப ஏன் ஒரு தெய்வ நிலையில இருக்கக்கூடியவர்கள் இத செய்றாங்க அப்படின்னு சொன்னா, மனிதனை அவன் போகிற போக்கிலேயே விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவன் அவன் அழியறது மட்டும் இல்லாம, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அண்ட சராசரத்த எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு உண்டான வேலைய பண்ணிருவான். இப்போ ஒரு அணுகுண்டு போடுறோம்னு பாருங்களேன். இப்ப இந்த அணுகுண்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம ஏதோ ஒரு நாடு அழியுது. இப்போ ஹிரோஷிமா, நாகாசாக்கில போட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஹிரோஷிமா, நாகாசாக்கிக்கு மட்டும் பாதிப்புங்கிறது கிடையாது. ஒரு அணு கசிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பூமிய விட்டு வெளியவும் போகும். இந்த மொத்த அண்ட சராசரமும் அணுவினால் ஆன ஒரு கூட்டமைப்பு தான். சரிங்களா? நம்ம நம்ம பாடத்தில படிச்சிருக்கோமே. நம்மளுடைய இது ஆன்மீகத்தில வருதே. பரம அணு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிலிருந்து தான் இதர அணுக்கள் வந்து அந்த ஒவ்வொரு அணுவும் ஒரு அண்டத்திற்கு சமம்ங்கிறார். வசிஷ்டர் யோக வாசிஷ்டம்ல பார்த்தோமே. அப்ப எல்லாமே அணுக்கூட்டம் தான். இந்த அணு கசிவினால் ஒரு ஆக்கத்தையும் ஏற்படுத்தலாம், அழிவையும் ஏற்படுத்தலாம். மனிதன் பார்த்தோம்னா, மனிதன் இல்லைங்க. நம்ம அந்த கோல்டன் பிளானட் தியோபா ப்ராஃபஸில சொன்ன மாதிரி, எது ஒண்ணும் ஆக்கத்திற்குன்னு ஒண்ணு எது ஒண்ணு கண்டுபிடிச்சாலுமே அத அழிவுக்கு மாத்துறதுங்கிறது வந்து இந்த அண்ட சராசரத்தில எந்த ஒரு அறிவார்ந்த உயிர் வந்தாலும் அதனுடைய கடைசி வேலை அதா தான் இருக்கும். எப்படி பட்டாலும் அது ஒரு அழிவுக்கு போயிரும். அப்போ ஒரு அணு அணுவினால் ஒரு ஒரு குண்டு போடுறோம், ஒரு அணுகுண்டு போடுறோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய பாதிப்பு வந்து இதர உலகங்களுக்கும் சென்று சேரும். அப்போ அவன் சும்மா தான் இருப்பான். அவன் எங்கேயோ இருப்பான் வேற ஒரு கிரகத்தில. இங்க இருக்கக்கூடிய ஒரு செயல் அங்கங்கேயோ போய் பாதிக்கும்.
உடனே யாராவது கேட்குறீங்க, "ஏங்க இங்க போடுற குண்டு ஒரு 4 கிரகம் தள்ளி இருக்கிறது போய் பாதிக்குமா?" அப்படின்னு நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கங்களேன். அணுங்கிறது எல்லாம் ஒரு அதிர்வலைகளை கடத்தி கொண்டே இருக்கும். இட் இஸ் எ செயின் ரியாக்ஷன். தொடர்ந்து அதனுடைய செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எனக்கு அது அந்த ஒரு நியூட்ரினோ வெளிய வரும். அந்த ஒரு நியூட்ரினோ இன்னொரு அணுவுல போய் படும். அதிலிருந்து 3 நியூட்ரினோ வெளிய வரும். 2 கசிஞ்சிரும். 1 வெளிய வரும். 1 இன்னொன்னு ஆக்டிவேட் பண்ணி இப்படி தான் செயின் ரியாக்ஷன் நடக்கும். நான் பள்ளிக்கூடத்தில படிச்ச பாடம் வந்து சரியா ஞாபகம் இருக்குன்னா, இதுதான் கணக்கு. அப்போ இது தொடர்ந்து பூமிக்குள்ள மட்டும் இல்ல, பூமிய விட்டு வெளியவும் பரவும். இது அறிவில் முதிர்ந்த இதர கிரகத்தில இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு இது வந்து ஒத்து வராது. அப்ப அவர்களே வந்து கிருஷ்ண ரூபத்தில வந்திருக்கலாமா? வந்திருக்கலாம். 2026ல எதுவுமே வந்து ஆச்சரியமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையே இல்ல. எது கேட்டாலும் எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. ஏறத்தாழ கொஞ்சம் இந்த மாரி சார்ந்த விஷயங்கள் படிச்சிருக்கக்கூடியவர்கள்னால நிரூபிக்க முடியலன்னாலும், அதெல்லாம் உண்மதான் இருக்கலாம் போலவோ அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லவே இல்லன்னு சொன்னதிலிருந்து, ஒரு வேளை இருக்கலாம் போலப்பான்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு 2026. இனி போக போக இந்த மாரி எத்தனை கேட்க போறோம்னு தெரியல. அப்படி இல்லைன்னா, இந்த பிரம்மமே வந்து கிருஷ்ண உருவ தாங்கி இங்க வந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணார்? சொல்லி பார்த்தார். "டேய் இங்க பார்றா, தப்பு பண்றீங்கடா. வேணான்டா. இது சரியில்ல. இப்படி பண்ணாத." எல்லாம் சொல்லி பார்த்தார். அவரு எடுத்தோனயே வந்து "அழைச்சுக்கங்கப்பா" அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பல. அவரு இரு தரப்புலயுமே நல்லது சொல்லி பார்த்தார். திருப்ப சொன்னார். திருப்ப திருப்ப சொன்னார். "மறுக்கா சொல்லு. மறுக்கா சொல்லு." அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒருத்தனும் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்ல. "சரிடா, உங்களுக்கு சாவு ஒண்ணு தான்டா விட்ட கதி. அதற்கும் நான் எல்லா ஏற்பாடையும் செய்றேன்னு" சொல்லி எல்லாத்தனோட ஈகோவை கரெக்ட்டா அதுக்கேத்த மாரி பூஸ்ட் பண்ணி விட்டார். அவ்வளோதான். அவனுங்களே அடிச்சு செத்து போய்ட்டாங்க. வேற ஒண்ணுமே அங்க நடக்கல. இதுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அங்க ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் வேகமா கலக்கி விட்டார். வேற ஒண்ணும் பண்ணல அவரு. ஸோ, அதனால இது ஏன் நடந்ததுன்னா, இவன் அழிஞ்சா பரவால்ல. இவனால இன்னும் ஒரு சில நமக்கு அவனுடைய அறிவிற்கும், புரிதலுக்கும் தெரியாத இன்னும் நிறைய அழிவுகள வந்து அவன் சேர்த்து உண்டு பண்ணிருவான். அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரு சில உயரான நிலை ஆன்மாக்கள் இப்படி வரத்தான் செய்யும். அவ்வப்போது வரவும் செய்யும். வந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப போன யுகம் அழிந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி ஒரு பேரழிவு உண்டாயிடுச்சு. இது உண்டானதுக்கு அப்புறமும் அறிவில் சிறந்த மனிதர்கள் அங்க இருந்தாங்க. கிருஷ்ணர் வந்து மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே அப்படியே அமைதியாயிடுச்சா? இல்லையே. யாதவ குலத்தவர்கள் மறுபடியும் அவர்கள் அந்த மதுவினுடைய போதையினால அவங்களுக்குள்ளேயே திருப்பி அப்பவும் அவன் திருந்தல மனுஷன். அப்ப அவரே போய் எல்லாத்தையும் போட்டு தட்டி, "உன்னைய உட்டா தானடா பிரச்சனை. நீ என்னடா இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு தள்ளியும் போட்டு, அவருடைய வேலைய பார்க்கறக்கு கிளம்பிட்டார். கடைசியா கிருஷ்ணர் எப்படி இறந்தாருன்னு யாருக்கும் தெரியல. வேடனுடைய அம்பு அவருடைய கால் கட்டை விரலில் தைத்தது. இதுவரைக்கும் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவர் வந்து அப்படியே அமர்ந்த மேனிக்கு அவருடைய சிரித்த மேனிக்கு அவருடைய உடல் அப்படியே கிடந்தது அவ்வளோதான். அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. உடலை காணம்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. கடல் கொண்டதுன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. மேல இருந்து ஒரு பறக்கும் தட்டு வந்து ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளியில அவர் சென்று சேர்ந்தார்ன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. பிராக்டிகலா தெரியல யாருக்கும். இப்படி போல ஒவ்வொரு இது இருக்கு. அவர் போனார். இந்த உலகத்திலே ஏதோ அச்சாணி கழண்ட போல ஆயிப்போச்சு. நீர் மூடுச்சு. நீரூழியாக அங்க இருக்கக்கூடிய பெரும் அழிவ வந்து அது கொண்டு வந்து நிறுத்துச்சு. இதான் நடந்தது. அப்ப எச்ச சொச்சம் இருக்கக்கூடியவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவன் என்ன பண்றான்? 0லேருந்து ஸ்டார்ட் பண்றான். இப்ப நாம அப்படிதான் இருக்கோம். அந்த அந்த சமுதாயத்தில தான் இப்ப நாம இருக்கோம். நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய எஞ்சிய நூட்கள் வந்து இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுன்னு இருக்கக்கூடியது எல்லா நோட்களும் நம்ம கையில இருக்கு. நம்மளுக்கு கனெக்ட் பண்ணவும் தெரியல. கனெக்ட் பண்ணவும் மாட்டோம். கனெக்ட் பண்ணவும் முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த பழைய நூட்கள் ஏதோ எச்ச சொச்சு இருக்கிறதையும் அழிச்சிருவோம். இந்த அறிவியல் இன்னைக்கு சொல்லி பேசி நம்மள மடைமாத்திட்டு இருக்கவனுக்கும், அவனுக்கும் புரிதலும் புதுசா வரவும் போறதில்ல, எதுவும் பண்ண வரல. ஏன்னா அவனே சொல்றான். சயன்ஸ் இஸ் அன் இவால்விங் டிசிப்ளின்ங்கிறான். அவன் எங்க கொண்டு போய் இப்ப நம்ம நிறுத்திட்டு இருக்கான்னா, அழிவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்கான். இந்த கலியுகம் ரொம்ப சின்ன யுகமா இருக்குதுங்க. சீக்கிரம் செத்துர்றாங்க. அறிவினுடைய முதிர்ச்சி ஏற்படுவதற்கு முன்னதாகவே செத்து போயிருவோம்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. அப்ப ஏன் இவர்கள் இத பண்றாங்க? அவர்கள் தெளிந்த ஒரு மனோநிலையில இருந்தவர்கள் தான். அவங்க அந்த அறிவ புகுட்டுனாங்க. ஆனா கேட்கல. கேட்காதவன் என்ன பண்றான்? பேரழிவு உண்டாக்குறதுக்கு ரெடி ஆகுறான். அப்ப அவன விட்டுட்டே இருக்க முடியுமா? முடியாது. இங்க செத்தா திருப்பி இங்க தான் வரப்போறோம். அது அறிவில் முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். இப்ப அவனுக்கு சொல்லி இன்னும் அந்த சமுதாயத்த நீட்டிக்கலான்னு பார்க்கும்பொழுது, அவன் ரெடியா இல்ல. கடைசி தி வெரி லாஸ்ட் ரிசார்ட் என்ன? போட்டு தள்ளுறது தான். இப்ப நான் கொன்னா தான் பிரச்சனை. எப்படி? நான் கொன்னா தான் பிரச்சனை. நான் எதுவுமே பண்ணலையே. ஏற்கனவே அந்த பிரச்சனை அங்க இருக்கு. அந்த பிரச்சனை என்னப்பா? அவன் என்னமோ நீ இப்படி சொல்றான் அப்படின்னா, "அப்படியா? டேய் நீ சொன்னியாடா?" அப்படிம்பான் இவன். "டேய் சொன்னா என்னன்னா உன்னை மிரட்டுறான்" அப்படின்னான்னு, "டேய் என்னையவே மிரட்டுறியா? ஆமான்டா சொன்னான்டா இப்ப என்ன?"
நான் பேசாம நின்னுட்டு இருந்தேன்னா போதும், அவன் 2 பேரும் அடிச்சுக்குவான். வேலை முடிஞ்சுது. இது கிருஷ்ணர் அழகா பண்ணார். இவ்வளோதான் அங்க நடந்தது. ஆனா இந்த சம்பந்தம் எதுவுமே நான் பண்ணேன்னு அவர் வந்து இது பண்ணவே இல்ல. ஏன் அவர் அப்பவும் சொல்றாரு. கடைசி போர்க்களத்துல நின்னு கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு? "இது தவறு. இது பண்ணாதேங்கிறார்." கேட்கல யாரும். கடைசியா அவர் ஒரே வார்த்தை சொன்னார். "சரி, ஒருத்தனும் கேட்ட பாட்ட காணோம். உன் கடமை சண்டை போடுறது. அதையாவது உருப்படியா செய்யின்ட்டார்." செஞ்சாங்க, அழிஞ்சாங்க. இன்னைக்கு நாம வந்து ஒரு எச்சமாக நாம இன்னைக்கு நின்னுகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ யா ஆம் பார்கவி பார்கவி சாய்ராம். ஓகே. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, நான் எங்கேயோ அனுமான சிரஞ்சீவின்னு சொல்லாம சஞ்சீவின்னு சொல்லிட்டேனாமா. மன்னிக்கவும் எனக்கு சொன்னதாக ஞாபகம் இல்ல. அவர் சஞ்சீவி இல்ல. சிரஞ்சீவி தான். ஓகே. மேனேஜிங் கர்மா அண்ட் கண்ட்ரோலிங் ஓகே. நம்மளுடைய கர்ம பலனை வந்து சீர் செய்வதும், நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய 2ம் வந்து ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து கோவத்த கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அந்த ஐ ஹெர்ட் ஃப்ரம் சம்ஒன் ஆஸ் ஆங்கர் இஸ் ஆஃப்ன் அ கர்மிக் ரியாக்ஷன். ஓகே. கோவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்ம பலனை தூண்டுவதற்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு. கோவத்த கட்டெல்லாம் படுத்த முடியாது. உங்களுடைய எந்த உணர்வுகளையுமே உங்களால கட்டுப்படுத்த முடியாது. முதல்ல அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம உணர்வுகள கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆன்லைன் குருமார்கள் சொல்லி தந்துர்றாங்க. உணர்வுகள யாருனாலயும் கட்டெல்லாம் படுத்த முடியாது. அந்த உணர்வுகள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உணர்வு மேலிடாது. அவ்வளோதான். கோவம் வருது. ஏன் கோவம் வருது? இந்த கேள்வி முதல்ல நீங்க கேட்கணும். என்னுடைய சிறு வயதிலிருந்தோ, இல்ல முந்தைய பிறப்புல ஏதோ ஒரு தாக்கத்தினுடைய அந்த ஒரு தொடர்ச்சியினாலோ, இப்ப சிறு வயதிலிருந்து அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இப்படி பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சோம்னா, இப்ப எனக்கு ஒரு கோவம் வருதா? இந்த கோவம் வருவதற்கு காரணம் என்னன்னு யோசிக்கும் பொழுது, ஒரு சில நேரம் புலப்படாது. நீங்க பொறுமையா அப்படி உட்கார்ந்து யோசிச்சோம்னா, கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்தது? கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்தது? அப்ப எனக்கு இந்த மாரி பாதிப்புகள்லாம் வந்ததா? 1. இல்ல இதுபோல இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்ததாக பிறர் சொல்ல கேட்டு, அது எனக்கு ஒரு பாதிப்ப உண்டு பண்ணுச்சா? 2. இல்ல நான் ஏதாவது பார்த்து படித்திருக்கக்கூடியது எனக்கு ஒரு வகையான பயத்தை உண்டு பண்ணுதுன்றனால எனக்கு இந்த மாரி ஒரு தற்காப்பு உணர்வு, அதனுடைய வெளிப்பாடாக கோவம் வந்ததா? 3. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். இது சிறு வயதிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே. அப்போ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, சின்ன வயசுல இப்படி ஒண்ணு நடந்தது. இதற்குண்டான வெளிப்பாடாக என்கிட்ட இருக்குன்னா, அப்ப நான் முதல்ல சொல்லணும். இப்ப நான் வளர்ந்துட்டேன். என்னை இப்ப தற்காத்துக் கொள்ளக்கூடிய மனோநிலையில நான் இருக்கேன். உடல் பலத்துல நான் இருக்கேன். நான் இன்னும் அதையவே புடிச்சுட்டு சுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ, அதனால நான் அத நெனச்சு நான் கோவப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் வந்து நான் யார் மேலயாவது கோவப்படுறேன்னா, இந்த கோவத்தினால முதல்ல ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு நமக்கு தெரியும். நான் கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னா, அந்த அந்த ஒரு ஒரு சொல் சொல்றேன் இல்லையா? அந்த சொல் சொல்றதுனால அவர்களிடம் உண்மையான மாற்றம் ஏற்படுமான்னு முதல்ல நமக்கு தெரியணும். நான் சொல்லக்கூடிய சொல் வந்து எதிர்த்துல இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல புரியணும். நான் ஏன் கோவப்படுறேன்? அதற்கு உண்டான அர்த்தம் என்ன? காரணம் என்ன? இதெல்லாம் புரியணும். புரிஞ்சு அவர்களும் மாறுவதற்கு அதை ஏற்றுக்கொண்டு மாறுவதற்கு அவர்கள் முற்படணும். இப்படி எதுவுமே ஆப்போசிட்ல நடக்கல. நான் பொறுமையாவும் சொல்லிட்டேன், கோவப்பட்டும் சொல்லிட்டேன், அழுதும் பார்த்துட்டேன், கத்தியும் பார்த்துட்டேன். ஆப்போசிட்ல இருக்கிறது மண்ணு மூட்டை அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க கோவப்படுறதுனால ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீங்க கோவப்படுறதுனால உங்களுக்கு மட்டும் தான் கேடு. ஆப்போசிட்ல இருக்கவன் திருப்பி என்ன சொல்லுவான்? "உன்னால எனக்கு மனக்கஷ்டம் மட்டும் தான். உன்னால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும்" வந்து இன்னொரு அடிஷனலா ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்துக்குவான். அவன் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறதுல இன்னொரு அடிஷனலா பாயிண்ட்டையும் சேர்த்துக்குவான். இது நமக்கு தேவையா? அப்போ இது போல இருக்கக்கூடியத வந்து நீங்க இதுதான் ஆத்ம விசாரணை. வேற ஒண்ணும் இல்ல. இத தொடர்ந்து விசாரம் பண்ணும்பொழுது, அப்ப உங்களுடைய உணர்வுகள் ஒண்ணொண்ணுக்கும் இது போல ஒரு பதில். இது பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னா, அவங்களுக்கு பாடம் சொல்லி தரலாம். நீங்க ஒரு ஆசிரியர் போல ஆயிருவீங்க. பயன் இல்லைன்னு சொன்னா, நீங்க அமைதியாகணும். சன்னியாசி போல ஆயிருவீங்க. இது 2 தான் நமக்கு உண்டான ஒரே வழி. அப்ப இந்த ஒரு செயல் நடக்கல. என்கிட்டருந்து ஒரு செயல் நடக்கல. உணர்வின்பால் நான் செய்யக்கூடிய ஒரு செயல் நடக்கல. கர்மம் செயல்னா கர்மம்னா என்ன? செயல். அப்ப இந்த செயல் நடக்கல. அதற்குண்டான செயலே நடக்கல. அப்புறம் தானே வினை. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப இதெல்லாம் இந்த பூவுலகிற்கு வந்ததற்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகளினுடைய தாக்கம் இந்த கோவமாகவோ, வேறு உணர்வுகளாகவோ வெளிவருது. விடையே கண்டுபிடிக்க முடியலன்னா, அது முன் செய்த ஏதோ ஒரு செயலுக்குண்டான வினையாக, ஒரு தாக்கமாக மனதிற்குள்ளாக இருக்கு. இது நீங்க உங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிறது மூலமா மட்டும் தான் சரி செய்து கொள்ள முடியும். பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் போம்பொழுது அவங்களும் இதே வேலைய தான் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க? "இப்போ உங்களுக்கு அது சரியா போச்சு." ஆனா என்ன நம்ம முழுக்க ஆழ் மனசுல இருக்கும்போது அவங்க சொல்றத அப்படியே வாங்கிக்குவோம். அத நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணிக்குவோம். அதுலேருந்து நம்ம வெளிய வந்துர்றோம். இது நமக்கு நாமே பண்ண முடியாதான்னா, தாராளமா பண்ணலாம். தியானத்தில அமர்ந்து இருக்கும்பொழுது இது தாராளமா பண்ணலாம். தொடர்ந்து ஒரு 10, 15 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் தியானத்தில நீங்க உட்கார்ந்துருக்கு
தினசரி பழகுனீங்கன்னா, இதுபோல இருக்கக்கூடிய உணர்வுகளிலிருந்து மீண்டு வெளிய வர முடியும். 100% முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பயிற்சி செய்யும் பொழுது, இந்த மாதிரி உணர்வுகளினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வந்து வெளியே வந்துவிடலாம். சரிங்களா? ஓகே. யோக்கி 3333 அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அ ஆன்மா ஆம் ஆத்மா வந்து கர்மாவ முடிக்கிறதுக்கு ஒரு உடல் எடுத்து இந்த உலகத்திற்கு வருது. ஆனா, அந்த ஆத்மா புனிதமானது. அதுக்கு நல்லது, கெட்டது அப்படி எந்த வேறுபாடும் இல்ல. அது கடவுள் தன்மை கொண்டது. இந்த உலகத்தில நமக்கு நடக்கிற நல்லது, கெட்டது எல்லாமே நம்ம மனசு, உடம்புக்கு தான். அது எப்படி நம்மளோட ஆத்மாவோட கர்மாவ அழிக்கும்? அப்போ இந்த உலகத்தில நடக்கிற நல்லது, கெட்டது நம்மளோட ஆத்மாவையும் பாதிக்குமா? நீங்க முன்னாடி சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அடுத்து 3 லைன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாறா போச்சு. ஆன்மா வந்து இந்த உலகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்மா புனிதமானது. அதுக்கு நல்லது, கெட்டது அப்படிங்கிற எந்த வேறுபாடும் இல்ல. அது கடவுள் தன்மை கொண்டதுங்கிற வரைக்கும் சொல்லிட்டு, அதற்கப்புறம் கீழ எல்லாமே மனசு தான். இந்த மனசு வந்து ஆத்மாவ பாதிக்குது. இந்த ஆத்மா வந்து தன்னுடைய கர்மத்திலேருந்து எப்படி வெளிய வரும்னு சொன்னீங்க. இது முன்னுக்கு பின் முரணான ஒரு 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 கேள்வி. ஆத்மாவிற்கு எந்த பாதிப்பும் எப்பொழுதும் கிடையாது. முழுமையான இறை சொரூபமானது. இறைத்தன்மையானது. அதற்கு ஒரு காலம் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவே ஏற்படாது. அந்த ஆன்மா வந்து அசைந்த காரணத்தினால் அதற்கு மனம் என்ற ஒரு தன்மை, ஒரு கழும்பு போல, எப்படி பித்தளை போல ஒரு பித்தளையின் மீது கழும்பு இருக்கிறதோ, இரும்பின் மீது இரும்பும் துருவும் அப்படியே ஒரு போல ஆகிறதோ, இத சுத்தம் பண்ண முடியும். அதுபோல இந்த ஆன்மாவின் மீது ஒரு களங்கம், ஒரு கழும்பு போல இந்த மனமானது உருவான காரணத்தினால, ஆணவம், கன்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலங்கள் அதனோடே இருக்கு. அசையாம இருந்தா பிரம்மம். நாம அதுதான் இறைங்கிற தன்மையோட சொல்றோம். இது அசைந்த காரணத்தினால, அந்த பிரம்மங்கிற சொரூபம் அதுகிட்ட இருக்கு. அந்த பிரம்மங்கிற தன்மை இருக்கு. ஆனா, அசைவுன்னு ஒண்ணு ஏற்பட்டது பார்த்தீங்களா? அந்த ஏற்பட்டோன்ன அதற்கு ஒரு இலக்கணம். அமைதிங்கிற ஒரு இலக்கணம் அது பிரம்மம். சிவதன்மையாக அப்படியே இருக்கு. அசைதல்ங்கிற ஒரு தன்மை, அதற்குண்டான இலக்கணம் என்ன? அந்த அந்த இறைங்கிற தன்மையோட சேர்ந்து இந்த மலம்ங்கிறதும் அதோட இருக்கும். அமைதியா இருக்கக்கூடிய பிரம்மம், சிவம்ங்கிறது அதனுடைய தன்மை. அது எந்த விதமான மலச்சேர்க்கையும் இல்லாமல் இருப்பது அதனுடைய இலக்கணம்னா, அசைந்தால் மலச்சேர்க்கையோடு இருப்பதுங்கிறது இதனுடைய இலக்கணம். இது யாரும் புகட்டல. அதுதான் இயற்கை. அது அதனுடைய தன்மை அது. அது அப்படியே. அப்போ அந்த அசைந்த காரணத்தினால் எப்படி அசைந்தது? அதுவாக அசைந்தது. அது அதற்கு மட்டும் தான் தெரியும் ஏன் அசைந்ததுன்னு சொல்லி. ஒரே ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன். எனக்கு ஏதோ ஒரு ஆசை, ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தை எண்ணம் தோன்றியது, அசைவு ஏற்பட்டது. அவ்வளோதான். முதல் எண்ணம் எப்படி தோன்றியது? தானாக தோன்றியது. அதுவாக தோன்றியது. அவ்வளோதான். அதற்கு எந்த விதமான அர்த்தமும், காரணமும் கிடையாது. காரணம், விளக்கம் அப்படிங்கிறது தரவும் இயலாது. நம்ம பிரம்மம் ஆகும் பொழுது நமக்கு புரியலாமா இருக்கும். தெரியல. நான் பிரம்மத்த உணரல. நான் பிரம்மத்தோட சேரல. எனக்கு சிவத்தன்மை எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுவா ஆனா ஏன் முதல் அசைவு வந்ததுன்னு வேணா தெரியலாம இருக்கும். அதுவரைக்கும் நமக்கு தெரியாது. அதுவாக அசைந்தது. அவ்வளோதான். இப்ப இந்த மலச்சேர்க்கை இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த மலத்திலிருந்து நீங்குவதற்குண்டான வழிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இந்த உண்டான மனதினால் ஏற்பட்ட பிறப்பு, அதே மனதினால் அதற்கு முக்தி, மோட்சம்னு சொல்லக்கூடிய அதுவும் கிடைப்பதற்குண்டான வழியா அதுவே பார்க்குது. இது எல்லாம் தன் சுயமுயற்சியினாலேயே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அப்போ வரைக்கும் அந்த ஆன்மாங்கிறதுக்கு களங்கம் ஏற்படாது. அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மலச்சேர்க்கை, அந்த கழும்பு போல இருக்கக்கூடிய அந்த மலச்சேர்க்கையில தான் எல்லா விதமான மாற்றமும் இருக்கு. இந்த மாற்றத்தை பூரணமாக உணர்ந்தது நீக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, தன் சுயஸ்வரூபத்தோட அது அப்படியே இருக்கும். இப்ப தன் சுயஸ்வரூபம் எப்படி? எந்த களங்கமும் இல்லாம, அசைவில்லாம அப்படியே இருப்பது. அப்ப அது 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 எப்படி இருக்கும்? அந்த தன்மை எப்படி இருக்கும்? மறுபடியும் பழையபடி சிவதன்மையா மாறிடும். அந்த பிரம்ம நிலையாக அது மாறிடும். அவ்வளோதான். அதற்கு மேல் அசைவு அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்ல. ஆன்மா தன்னுடைய அந்த கழும்பை முழுக்க நீக்கிடுச்சு. கழும்பு அது என்ன? ஆ ஆணவம், கன்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களை நீக்கிடுச்சு. அப்ப தன்னுடைய சுயநிலைக்கு போயிடுச்சு. இத தான் பெரியவங்க சொல்றாங்க. பிறப்பு, இறப்பு ஒன்றும் இல்லை. முக்தி, மோட்சம் என்பதும் இல்லை. அவ்வளோதான். நீ பிறக்கவும் இல்ல. நீ பிறவா நிலைக்கு செல்லுவதும் இல்ல. நீ ஆல்ரெடி அப்படிதான் இருக்க அப்படின்னு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? வைஷ்ணவி சிவராஜன்.
அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊர் மதுரையாம். சரிங்களா? அவங்க வந்து அவங்க வீட்ல வந்து பூசை பண்ணும்போது சாமிக்கு பூசை பண்ணும்போது பூசை அறையில அ மணி அடித்து பூஜை பண்ணுவதுங்கிறது அவர்களுடைய வழக்கமாம். இப்போ வந்து அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்களாம். அப்போ அவங்க வந்து அவங்க கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்களாம், "நீங்க பூஜை பண்ணும்போது, ஏன் வந்து அந்த மணி அடித்து பூஜை பண்றீங்க? இது தவறு." அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, "எனக்கு வந்து இந்த மாரி மணி அடித்து பூஜை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்படுது. அதில தான் வந்து நமக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் வருவதாக நம்ம உணர முடியுது. இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் அத சொன்னாங்க? ஏன் வந்து இங்க இங்க கோயம்புத்தூர்ல வந்து மணி அடித்து பூஜை செய்ய மாட்டாங்களா வீட்ல?" அப்படின்னு ஒரு கேள்விய கேட்கறாங்க. பிகாஸ் நான் கோயம்புத்தூர்காரங்கிறனால அந்த ஒரு கேள்வி. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு சாமிக்கு படையல் இடும் பொழுது, இந்த இந்த படையல் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவோம்னா, ஆம் அவில்பாகம் அப்படிம்பாங்க. இது தெய்வத்திற்காக கொடுப்பது. அப்ப அந்த மணி அடித்து இது பண்ணும்பொழுது, அவர்கள் காதிற்கு கேட்கும். அவர்கள் அதை உணவாக எடுத்துக்கொள்வர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம். சரிங்களா? ஆனா இந்த மணி அடிக்கும் பொழுது, நம்மளுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருநிலைப்பட்டு நிற்கும். இதுதான் அதனுடைய தாத்பரியம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து அவில்பாகம் குடுத்து தேவர்கள் எடுத்துக்கிறதாக இருந்தாலும் சரி, அப்படி உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, நீங்க அத எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல அந்த மணி அடித்து பூசை பண்ணும்போது நம்மளுடைய அந்த சிந்தனை வந்து ஒருநிலைப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, 2ல எதுனாலும் சரி. வீட்டில ஏன் அத பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த படையல் இடும்பொழுது மட்டும் தான் அந்த மணி அடிப்பாங்க. அதுவும் மூதாதையர்களுக்கு படையலிட்டு இது பண்ணும்பொழுது அந்த மணி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா, மூதாதையர்கள் இந்த நாள்ல தான் வருவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த நாள்ல அவங்களுக்கு வச்சுருவோம். அவங்க அதுக்காக நம்ம காத்துட்டு இருப்பாங்கங்கிறது நம்மளுடைய இது. அவங்க சாப்பாட்ட எடுத்து சாப்பிட போறதில்ல. பட் நமக்காக அது பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, அவங்க பார்க்கறதுக்கு வருவாங்கங்கிறது நம்மளுடைய ஒரு ஐதீகம். ஒரு வேளை யாராவது ஒருத்தர் கேட்க போறீங்க. அவங்க ஒரு வேளை பிறப்பு எடுத்திருந்தாங்கன்னா, வரமாட்டாங்க. அவங்க பிறப்பு எடுத்திருக்காங்களே, எடுக்கலையேன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் அத பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சரி. ஸோ அந்த மாரி மூதாதையர்களுக்கு இது பண்ணும்போது அந்த மணி அடிப்பதுங்கிறது நம்முடைய வழக்கம் இல்ல. தேவர்களுக்கும் தெய்வத்திற்கு எந்த இதுவும் இல்ல. தேவர்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரு இதுன்னு குடுக்கப்படுது. இப்ப தேவர்கள் அவில்பாகம் வாங்குவதற்காக வர்றாங்க. தெய்வங்களுக்கு தரும்பொழுது மரியாதைக்காக குடுக்கக்கூடியது. தேவர்களுக்கு குடுக்குறோம்னா, அப்ப தெய்வத்துக்கும் குடுக்கணும் இல்லையா? அவங்க ஹையர் அத்தாரிட்டி இல்லையா? அந்த மரியாதைக்காக குடுப்பது. அந்த மணி அடிக்கும்போது, "மணி அடிச்சா சோறு, மாமியார் வீடுங்கிற" மாரி மணி அடிச்சு நம்ம வேண்டும் பொழுது, சாமிய அழைப்பதற்காக ஒரு இதாக சொல்லக்கூடியது. இந்த கதை ரூபமாக நம்மளுடைய பாரம்பரிய ஒரு வழக்கமாக வைத்திருப்பது உங்களுக்கு ஏத்துக்க உள்ளதா இருக்குன்னா, அது எப்படி ஏத்துக்கங்க. அப்படி இல்ல அந்த மணி அடிச்சா என்னுடைய மனோநிலை ஒருநிலைப்படுது, சாந்தமாகுது அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. நான் எடுத்துக்கலாமான்னு தாராளமா எடுத்துக்கலாம். அதுலயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனால், இது எல்லா வீடுகளிலும் செய்கிறார்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இப்ப நாங்க எங்க வீட்ல வந்து சாமிக்கு அந்த படையல் போடும்பொழுது, தாராளமா அந்த மணி அடிச்சு தான் சாமி கும்பிடுவோம். மித்த எந்த நேரத்திலயும் நாங்க கும்பிடுறது இல்ல. இந்த படையல் போடும்பொழுது இப்ப நாங்க சாமி மணி அடிச்சு சாமி கும்பிடுறோம். அதுபோல இதர வீடுகள்ல அது மாரி செய்யறது இல்லையே. ஏன் மதுரையில எல்லாருமே மணி அடிச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. கோயம்புத்தூர்காரங்க ஏன் இப்படின்னு நீங்க கேட்குறீங்க? ஐ அம் டிஃபெண்டிங் கோயம்புத்தூர். அப்படியெல்லாம் இல்லைங்க. மதுரையிலேயே உங்க ஊர்லயே சொந்த ஊர்லயே அந்த மாரி எல்லார் வீட்லயும் அந்த வழக்கம் இருக்காதே. அப்படின்னா என்ன? இது அவரவர் தனிப்பட்ட விருப்பம்னு அர்த்தம். இப்போ உங்கள்ட்ட வந்து இது தவறுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க கிட்ட வாதாடுவதனால பயனில்லேன்னு நீங்க இல்லைங்களே நான் எனக்கு இது வழக்கங்க. எனக்கு இது வந்து விருப்பமா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் பிறர துன்பப்படுத்தாது இருக்கிற வரைக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. எந்த கட்டுப்பாடுகளையும் இறைவன் விதித்தது கிடையாது. இதெல்லாம் நமக்கு நாமே உண்டு பண்ணிக்கிட்டது தான். ஒரு சில நல்ல பழக்கங்கள் இப்ப மணி அடிச்சா நம்ம வந்து மனம் ஒருநிலைப்படுவதா, இப்படி ஒரு செயல் இருக்கிறனால பெரியவர்கள் இது ஒரு வழக்கமா நம்மகிட்ட குடுத்துட்டு போயிருக்காங்க. விருப்பம் இருந்தா செய்யலாம். இல்லைன்னா பரவால்ல. விருப்பம் இருந்து செய்யும் பொழுது, அது பிறரை துன்புறுத்தாம இருந்ததுன்னா போதும். வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து தஞ்சாவூர் போயிருந்தேன். எதுக்கு? இந்த பிராணிக் ஹீலிங் பேசிக் கிளாஸ் போம்போது, எனக்கு ட்ரெயின்ல போன டயர்டு நான் படுத்து தூங்கிட்டேன். நான் தங்கியிருந்த வீட்டுக்கு என்னைய கூப்பிட்டு போன ஒருத்தர் சாம் அப்படி அவர் வீட்ல தான் தங்கியிருந்தேன் ஒரு 2, 3 நாளு. புதுசா ஒருத்தங்க தேனியிலிருந்து வந்திருந்தாங்க அங்க. சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அங்க வீடு வாங்கி, வீடு கட்டி அங்க வந்து குடி வந்திருந்தாங்க. அவங்க வீட்ல ஒரு பெரிய காரியம் ஆயிப்போச்சு. பெரிய காரியம் அப்படிங்கிறது இங்க ஒரு சொல் வழக்கு. பிற ஊர்கள்ல சொல்லுவீங்களான்னு தெரியல. பெரிய காரியம்ன்னா, பெரிய ஒரு அந்த வீட்ல ஒரு தவறுதல் தவறிட்டாங்கன்னு அர்த்தம். இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு பெரிய காரியம் ஆயிப்போச்சு அந்த வீட்ல. ராத்திரி பூரா ஜமாப்பு கொட்டுனாங்க பாருங்க. ராத்திரி பூரா ஜமாப் கொட்னாங்க. எனக்கு தெரியலப்பா. நான் சரியான டயர்ட்ல தூங்கிட்டேன். அவரு சாம் பொறுத்து பார்க்காம ஒரு கட்டத்தில என்ன பண்ணிட்டாரு, அந்த அந்த சொசைட்டி குரூப் இருக்கும்ல, அந்த ஏரியா அந்த இதில குரூப்ல "என்னங்க இப்படி நியூசன்ஸ் மாரி பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம இருக்கிறீங்களா இல்லையா? தூங்க வேண்டாமான்னு" அத போட்ட மனுஷன் முன்னாடியே போட்டுருக்கலாமா? காலையில 4 மணிக்கு போட்டு விட்டாரு. இந்த குரூப்ப பார்த்துட்டு அவங்க "கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் அடுத்த நாள் வந்து பையன் இப்படி கொஞ்சம் கோவப்பட்டார் போலங்க. "எங்க ஊர்ல இது வழக்கங்க" அப்படின்னா இவங்க அப்பா சொல்லிட்டாரு. "பரவாயில்லைங்க. உங்க ஊர்ல வழக்கம்னா உங்க ஊர்ல பண்ணணும். இந்த ஊருக்கு ஏத்த மாரி நம்ம இருக்கணும்ல" அப்படின்ட்டாரு. இப்ப நீங்க மணி அடிச்சு சாமி கும்பிடுறதுனால, வேற வீட்டுக்காரங்களுக்கு தொந்தரவு இல்ல. உங்களுக்கு வழக்கம்னா செஞ்சுட்டு போலாம். ஆனா, இப்ப அந்த எக்ஸாம்பிள் குடுத்தனே, தஞ்சாவூர்ல நடந்தது. அது நியூசன்ஸ். அது பண்ணக்கூடாது. இல்லையா? ஏன்னா, என் வழக்கம். என் ஊர்ல அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா, என் மொத்த ஊருமே அப்படித்தான் இருக்குன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் புதுசா ஒரு ஊருக்கு வரேன்னா, அந்த ஊருக்கு ஏத்த மாரி தான் நான் நடந்துக்கணும். அந்த வழக்கத்திற்கு ஏத்த மாரி தான் நான் நடந்துக்கணும். அது எப்படி? என் விருப்பத்துக்கு ஏத்த மாரி தான் நடந்துக்குவேன். அப்ப அதற்கு பின் வரக்கூடிய விளைவுகள நம்ம இது சந்திக்க வேண்டியதா இருக்கும். இப்படி தான் இன்னைக்கு நெறைய சொசைட்டிக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அ பேச ஆரம்பிச்சேன்னா, அப்படி வளவளன்னு அதுக்கப்புறம் நான் விளக்கம் குடுத்துக்கிட்டே வருவேன். ஒண்ணொண்ணையும் சொல்லிட்டு. எனக்கு அதில உடன்பாடு இல்ல. உட்டுருவோம் அத. அப்போ இந்த மாரி தான் நம்ம நடந்துக்க ஆரம்பிக்கிறோம்னு பாருங்களேன். இப்ப கோயம்புத்தூர் தான். இங்க இப்ப எங்க வீட்லருந்து இந்த பக்கம் பார்த்தா, அது ஒரு அதே மாரி அந்த தேனி சைட்லருந்து வந்த ஆட்கள் இருக்காங்க. ரோட்ட மறிச்சு சாமியான கட்டிக்கிறாங்க. அவங்க வீட்ல வந்து புள்ள பெரிய புள்ளை ஆயிடுச்சுன்னா, ஏதாவது சாவு வந்துருச்சுன்னா, ரோட்ட மறிச்சு சாமியான கட்டிக்கிறாங்க. எங்க ஊர்ல அதுக்கு வழக்கமே கிடையாது. அந்த மாரி பண்ணவே மாட்டாங்க. ரோட்ல போற அடுத்தவன தொந்தரவு பண்ணாதேம்பாங்க. வெளியூர்க்காரங்க நெறைய பேர் அந்த மாரி பண்றாங்க. என்ன சொல்றது? நம்ம போய் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? "உன் வேலைய பாரும்பாங்க." ஏன்? உங்க ஊர்ல அது ஒரு வழக்கம். "வேலைய பார்றா" அப்படிங்கிறது உங்க ஊர்ல அது ஈஸியா போயிருமா இருக்கும். எங்க ஊர்ல அது அவமானமா தெரியும் அது. என்னடா நான் நல்லது சொல்லப்போனா என்ன இப்படி பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு மாரி அசிங்கமா இருக்கும். அவன் சொல்ல மாட்டான். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு. இப்ப இது தவறுன்னு நான் சொல்ல வரல. அந்தந்த ஊர்க்காரங்களுக்கு அது அது தன்மை. நாம வெளியூர் போனோம்னா, வெளியூருக்கு ஏத்த மாரி தான் நாம நடந்துக்கணுமே தவிர, நம்ம ஊர் வழக்கத்த அங்க கொண்டு போயி, அவங்க இருக்கிறவங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அது தவறு இல்லையா? அது இது இது நியூசன்ஸ் அது சரி. அது தவறு இல்லையா? நான் போயி என்னுடைய வழக்கத்த பிறரை துன்புறுத்துவது போல நான் பண்றேன். ஏன்னா எனக்கு அதுதான் பழக்கம்ன்னு. அது நல்லது இல்ல பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, அவரவர் அவருடைய வழக்கத்த பின்பற்றலாம். தப்பு ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு வாராக ஒரு பிடித்தது, பிடிக்காததுன்னு இருக்கும். அந்த பிடித்ததும், பிடிக்காததும் பக்கத்து வூட்டுக்காரன் அவன் குடும்பத்துக்குள்ளேயே அடுத்தவன தொந்தரவு பண்ணாம இருக்கணும். சரிங்களா? இப்போ புருஷன் வந்து நாத்திகவாதி. பொண்டாட்டி சாமி கும்பிடுற அம்மா. இந்த அம்மா சாமி என் பொண்டாட்டி அப்படித்தாங்க. எனக்கு பிடிக்கலைங்க. பட் பரவால்ல என் பொண்டாட்டிய நான் ஒண்ணும் சொல்றதில்ல. இது சுமூகமா போகக்கூடியது. இல்ல என் கணவருக்கு அது விருப்பம் இல்லைங்க. எனக்கு சாமி கும்பிட்டா நல்லாருக்கும். அளவா பண்ணிக்கிறேன். அவருக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேங்க. இது அந்த பொண்டாட்டியினுடைய இது. இது சுமூகமானது. ஒருவேளை இது 2 இடமும் ரேங்கற மாரி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு சொல்ல, இது ஒண்ணு சொல்ல. அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது கொஞ்சம் விரிவடைஞ்சதுன்னா, அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஊர் இப்படி இருந்ததுன்னா, சுற்று வட்டாரம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நாடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு சிம்பிளா ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறது, பெருசு பண்ணி பார்த்தோம்னே இருக்கு. இதெல்லாம் பொறுத்து போகக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தான். இவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. என் செயல் பிறரை துன்புறுத்தாமல் இருந்தால் சரி. அதனால நீங்க மணி அடிச்சு சாமி கும்பிட்டாலும் சரி, கும்பிடலைன்னாலும் சரி, அவங்க சரின்னு சொன்னாலும் சரி, தப்புன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு புடிச்சா நீங்க செய்யலாம். ஒரு சில காரியங்கள் ஏன் செய்றாங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது 4 பேர்த்துக்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மாரி இருக்குங்க. இது ஏதாவது தவறுங்களா? அப்படின்னு கேளுங்க. அவர்கள் ஒரு விளக்கம் குடுப்போம். ஒரு 4 விளக்கம் வரும். நீங்க உங்க மண்டையில போட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுக்குன்னு சுய அறிவு இருக்கும்ல. அது போட்டு "அப்படியா? இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போதுப்பா, அது இவங்க சொன்னது சரிதான்ப்பா. அத நம்ம செய்யக்கூடாதுப்பா." அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாமே. அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஆ இல்லப்பா பரவாயில்லன்னு தான் தோணுது. ஒண்ணும் தப்பு இல்லையே! தொடர்ந்து செய்யலாமே! என்ன ஆயிறப்போகுது? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே! ஸோ இதுதாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. மனித வாழ்க்கை என்னங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க. எதுக்குங்க இப்போ இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லைங்க மனுஷ வாழ்க்கை. உண்மையாலுமே சொல்றேன். சரிங்களா? பி ஃப்ரீ. எக்ஸ்ப்ளோர் அண்ட் என்ஜாய். அடுத்தவன தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி. என்டர்டெயின்மென்ட் வீடியோஸ். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, "விதியை மாற்றுவதே விதி என்றால், நாம் ஒரு கைப்பாவையாக ஆகிவிட மாட்டோமா?" அப்படின்ட்டு. யாருங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னது? "விதியை மாற்றுவதே விதி" அப்படின்னு சொல்லி. விதியே ஒண்ணு இல்லன்னு பெரியவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க விதியை மாற்றுவதே விதின்னு ஒரு புது துணுக்கு வேற போடுறீங்க. வெரி குட். பொன்முடி லதா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் மாதவி பெற்ற திருமகள் போன்ற திரு ச்சீ திருமகள் போன்ற மணிமேகலை சேற்றில் முளைத்த செந்தாமரை என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆன்மா தோன்றும் பொழுதே சில நல்ல பதிவுகளுடன் பிறந்தால் தான் பெற்றோர் வளர்ப்பில் மேலும் சிறந்து விளங்கும். அவ்வாறு அல்லாத ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி
1, 2, 3, 4, 5, 6, 7 கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. பெரிய கேள்வியா இருக்கும் போல. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு வளர்க்கத் தெரியாத ஒரு ஒரு பெற்றோரிடம் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா போனா, அது சீரழிஞ்சு போயிரும். சரிங்களா? சேற்றில் முளைத்த செந்தாமரைங்கிறது தான் நல்ல ஒரு விளக்கம் தான். அந்த பன்னி கூட சேர்ந்த பசுவும் கண்டத தான் திங்குங்கிற மாதிரி ஆயி போயிரும். அப்படியும் ஒரு ஒரு விளக்கத்த சொல்லலாம். சரிங்களா? அதனால இது வந்து செட் டெஃபினிஷன் அப்படி டிக்ளேர்டு ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. முன்னாடியே அறிவு இருந்தாலும் சரி. அதனால தான் அகத்தீசனார் சொல்றார். முன்வினை கருமம் இருந்தாலும் கூட நீ முயலாவிடில் என்ன வராது? உனக்கு முக்தி கிடைக்காது. நீ சிவசித்தன் ஆக முடியாதுங்கிற. அப்ப முன்னாடி முதிர்ந்த நிலை ஆன்மா தான். ஆனா, அதற்கு தூண்டுவதற்கு கரெக்ட்டான ஒரு கருவி அப்படிங்கிறது தேவை. அது பெற்றோரோ, ஆசிரியர் யாரோ ஒருத்தர். அமையலேன்னா, தகாத வழி கொண்டு போயிட்டாங்கன்னா, என்ன ஆகுறது? போயிருவாங்க. குழிக்குள்ள போயிருவான். ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஸோ, அதனால அது வந்து ஒரு செட் டைரக்டட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சரிங்களா? அடுத்தது ஸ்ரீ P1F அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னை விட ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள், தெரியாத விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் குருமார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிட்டு, ஆ எனக்கு மேலே நிறைய நாலேட்ஜ் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இதை நான் எப்படி சரியாக புரிந்து பற்றுதலை விடுவது அப்படின்ட்டு. ஈர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஈர்ப்பு அப்படிங்கிறது 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு வந்து அவர்கள் நம்மோடே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவது. அதனால எனக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ இது இது வந்து நெருக்கமான அவர்கள் நம்மோடு இருக்கணுங்கிறது அந்த நெருக்கமான ஈர்ப்பு. அதுவும் ஒரு ஈர்ப்பு. ஒரு குருவாகவும் ஈர்ப்பு ஏற்படலாம். சரிங்களா? குருவுகிட்ட வந்து அந்த நெருக்கத்த நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த நெருக்கம் வேற, முன் சொன்ன நெருக்கம் வேற. சரிங்களா? இந்த 2மே உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனால தான் வருது. ஏதோ இது 2ல ஏதாவது ஒரு விருப்பம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அவர்கள்ட்ட இருந்ததுன்னா நமக்கு இன்னும் பெட்டரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல தவறு ஒண்ணும் கிடையாது. இது நான் என்ன ஆயிறப்போது? அதுல ஒண்ணும் தவறு ஒண்ணும் கிடையாது. ஆனா, அந்த ஈர்ப்பு இருப்பதனால நமக்கு ஏதாவது அதனுடைய விளைவு ஒண்ணு ஏற்படும்ல. அத நம்ம எதிர்கொள்வதற்கு நம்ம தயாரா இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. சரி. அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். முதல் ஈர்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஆயுசு பூரா தொடரும். 2வது ஈர்ப்பு குரு அப்படின்னு அந்த முதல் ஈர்ப்பு அது உங்களுடைய பெர்சனல். அதுல நான் வந்து இது இது ஏன் வேணும், வேண்டான்னு சொல்றது, அத வேணான்னு சொல்றதுக்கு இல்ல. அது நம்ம உணராத வரைக்கும் அத நம்ம வந்து விடமாட்டோம். முதல் ஈர்ப்பு. 2வது குருங்கக்கூடிய அந்த பந்தத்தின் மீது ஏற்படக்கூடிய ஈர்ப்பு அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் நமக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கிறார்ன்னு சொன்னா, அந்த கற்றுக் கொடுக்கக்கூடியத சரியாக பயிற்சி செய்தோம்னாலே, நாம சொல்லக்கூடிய இந்த ஈர்ப்புங்கிறது நம்மள விட்டு வெளிய போயிரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அவர் சொல்றது செஞ்சாலே போதும். இந்த ஈர்ப்புங்கிறது வெளிய வரும். இது நமக்கு இந்த பெரிய பாடு கிடையாது. போகநாதனுடைய 7000 7வது கண்டம் முடிவுல வரும்பொழுது, அவர் சமாதி கொள்ள போம்பொழுது புலிப்பாணி தார தாரையா கண்ணீர் வடிச்சு அழுதாராம். ஏன்னா, அவர் குருநாதர் தன் இந்த பூதவுடலை விட்டு வெளியே செல்லுகிறார். அப்ப அவரு நான் நான் அனாதையா நிற்கிறேன், நிர்கதியா நிற்கிறேன் அப்படின்னு. அவர் நிர்கதியாலாம் நிக்கல. அவருக்கு எல்லாமே தெரியும். அவரே தனிப்பட்டு சமாதி கொள்ள முடியும். ஆனா, அவரு என்ன சொல்றாரு? "என்னை விட்டு இப்படி போறீங்களே" அப்படின்னு சொல்லி. அப்ப போகநாதர் குடுத்த உபதேசம் தேவர்கள் எல்லாம் வான்ல வந்து இப்படி நின்னு பார்த்தாங்களாம். இன்னும் இவ்வளவு ஒரு யோக ரகசியங்கள் இருக்கான்னு பார்த்தாங்களாம். தேவர்கள் எல்லாம் வான்ல ரிஷிகளும், முனிவர்களும் வந்து இப்படி பார்த்தார்களாம். புலிப்பாணிக்கு குடுத்த அந்த ஒரு உபதேசத்த அத்தனை உயர்நிலை ஆன்மாக்களும் கேட்டுதான். கேட்டுட்டு அவர் வந்து, "நான் எங்கேயும் போல. நான் இங்க தான் இருக்கேன். ஏன் அழுகுற? எதுவுமே தெரியாதவன் போல ஏன் இப்படி அழுகுற? உனக்கு எல்லாம் தெரியும். ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கலிமாந்தர்களிடம் மாட்டி விடாதே. நீயும் சீக்கிரம் சமாதி கொள்றதுக்கு உண்டான வழி பாருன்ட்டு" அவர் சமாதி கொண்டுருவார். அவங்களுக்கே அந்த நெலம தான். எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கே அந்த நெலம தான். அதனால நம்ம வந்து அந்த குரு, சீடர் பந்தத்தில வந்து பந்தப்படுவது அப்படிங்கிறது ஒண்ணும் பெரியதான பட் தட் இஸ் ஓகே. அங்க ஒரு வித்த கத்து முடிச்சுட்டீங்களா? அந்த வித்தைய சரியா பயிற்சி பண்றீங்களா? முடிஞ்சுது அவ்வளோதான். அங்க 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 வேற எதுவுமே வந்து உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த பயிற்சியினுடைய உண்மை வெளிப்பாடு எது தெரியும்னா, நானும் ஆன்மா, அவரும் ஆன்மா. எனக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமே இல்ல. இங்க எங்க பந்தம் வந்தது? இல்லையா? ஆதிசங்கரர் எழுதின நிர்வாண சதகம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த நூல பத்தி படிச்சீங்கன்னா, அவர் வரும். நான் இது இல்ல, நான் இது இல்ல, நான் இது இல்லன்ட்டே வருவார். நான் வந்து வெறும் விழுப்பு நிலை, சித்ஸ்வரூபம் அப்படிம்பார். சரிங்களா? அப்ப நான் இல்லன்னா, நான் சீடன் இல்ல, நான் குருவும் இல்ல. இத சொல்லிட்டே வருவார் அப்படியே ஒவ்வொன்னா நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்லன்னு. இது ஒரே தடவையில நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முடியறதில்ல. திருப்ப திருப்ப அத நம்ம கேட்கும்பொழுது ஏன் சொன்னாங்க? இத எப்படி சொன்னாங்க? அப்ப இந்த பந்தம் அப்படிங்கிறது இப்படி இருக்கே. இந்த பந்தத்திலேருந்து விடுபட்டா என்ன ஆகும்? எனக்கு ஏதாவது கிடைக்காம போயிடுமா? கிடைக்காம போயிருமோன்னு ஒரு வேளை நீங்க பயப்பட்டீங்கன்னா, முன்னாடியே ஒழுக்கமா குருகிட்ட வந்து நல்லபடியான ஒரு உறவு கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரு எல்லா வித்தையும் உங்கள்ட்ட கத்துக் குடுத்துருப்பாரு.
உண்மைத்தன்மையை கத்துக் குடுத்துருப்பார். உண்மைத்தன்மையை உணர்வதுங்கிறது நம்ம செய்ய வேண்டிய வேலை தான். அந்த உண்மைத்தன்மை உணர்வதுன்னு சொல்லக்கூடிய செயல நம்ம சரியா செஞ்சுட்டோம்னா, இந்த பந்தத்த பத்தி நம்ம வருத்தப்படவே மாட்டோம். ஸோ, அதனால இந்த பற்றிலிருந்து விடுவதுங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். நாம பயிற்சி செஞ்சோமாங்கிறது தான் அங்க மேட்டர். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ, இத கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ரைட்? ஸோ, இதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளும், அதற்குண்டான பதில்களும் புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த பதிவில வேற ஏதோ ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி.